பையன் போட்ட பால் தான் இன்னைக்கு வந்து இவர் வந்து இந்தியா டீம்ல விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னா நீங்க சொன்னா நம்புவீங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அங்கே நடந்திருக்கு. இவர் ஒரு பீடா கடையில் வேலை பார்க்குறாரு. அதுவும் அது ஒரு கடை கூட கிடையாது, வெறும் பொட்டி போட்டு ஒரு டப்பா மாதிரி வச்சு அந்த இடத்துல வேலை பார்த்துருக்காரு. இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. கஜோலோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பாக்கு விளம்பரத்தில் வரதை பார்த்து நிறைய பேர் கலாய்ச்சி பேசியிருப்பாங்க. ஸ்மேக்கை போடும்போது எல்லாருக்குமே வந்து கழுத்தில் அடிப்படுது, அது வந்து அவங்களோட உயிருக்கு வந்து பாதிப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவரே உட்காந்து யோசிச்சிருக்காரு. நம்ம எப்படியாவது சாதிச்சாகணும், எப்படியாவது வந்து முன்னுக்கு வரணும், இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே நம்மளை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு. எப்படியாவது சாதிச்சாகணும், எப்படியாவது வந்து முன்னுக்கு வரணும், இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே நம்மளை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு. ஆனால் அது எப்படி முடியும்? நம்ம தான் வந்து ஒரு பொட்டி கடையில் வேலை பார்க்குறோமே, நம்ம தான் ஒரு பீடா கடையில் வேலை பார்க்குறோமே, நம்ம தான் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குறோமே, இங்கே இருந்துட்டு நம்மளால சாதிக்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்காம தன்னோட வெறி, அந்த வெறித்தனம் இருக்குல்ல, எப்படியா சாதிச்சாகணும் அப்படிங்கிறது, அந்த வெறித்தனத்தை வந்து மொத்தமாக கொண்டு வந்து அவங்களோட தன்னம்பிக்கை இருக்குல்ல, அந்த வெறும் தன்னம்பிக்கையை மட்டும் முழுசாக நம்பி இறங்கி இன்னைக்கு வந்து உலகமே கொண்டாடக்கூடிய 5 பேர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனாலுமே இவங்களுக்கு ஒரு ஒரு சோகமான ஒரு வரலாறு இருக்குல்ல. இவங்க வந்து அடுத்த வேலை சோத்துக்கே வந்து வழி இல்லாமல் ரோட்டில் பிச்சை எடுத்த கதையெல்லாம் இருக்குல்ல, இந்த கதைகள்லாம் வந்து வரலாறுல மறைக்கப்பட்டிருக்கு. அப்படி இவங்களோட பழைய இந்த புகைப்படங்கள்லாம் கிடைக்கும் போது அதை வச்சு நம்ம பேசலான்னு வந்தால், இதெல்லாம் வந்து அவங்களோட லுக்கலைக்கு, இது வந்து இவங்கள மாதிரியே இந்த நடிகர் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொருத்தர் நபர் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய நெட்டிசன்கள், இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து ரொம்ப போலியாக வந்து சித்தரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத பேசுறது தான். ஸோ அந்த 5 பேர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம சாய்ஃப் அலி கானை தான் முதல்ல பார்க்க போகிறோம். சாய்ஃப் அலி கானா இவர் தான் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் ஆச்சே, பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூனோட பிறந்தாரு. இவர் வந்து ஒரு பிரின்ஸ் ஆச்சேப்பா, இவர் எப்படிப்பா கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்பிக்கு எந்த ஊர் அப்படிங்கிற ஒரு படம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை கூட மறுபடியும் அள்ளி தந்த வானம் அப்படின்னு கூட இருக்காங்க. என்னன்னா, மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய அப்பா வந்து, நீ வந்து காலத்துக்கு என் காசுலேயே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப, நீ போய் உன்னோட உழைப்பில் போய் இது பண்ணுற, எங்கேயும் வேலைக்கு போட, ஆனால் என் பேரை எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவமானப்படுத்தி அனுப்புகிறாரு. அப்போ இவரும் வந்து எப்படியாவது நம்ம சாதிக்கலாம், நம்மளா போய் நம்மளோட முயற்சியில் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். போகிற இடத்துலலாம் நிறைய அவமானங்கள், நிறையா அசிங்கங்கள், ஸோ ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. இவர் வந்து பிறக்கும் போதே வந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்தே எல்லாத்துலேயுமே அவர் வந்து ரொம்ப பயங்கர ஆடம்பரமாக வாழ்ந்தவர்ல. ஸோ இவருக்கு வந்து இந்த ஏழ்மை அப்படிங்கிறது பிடிக்கல. ஸோ அது வந்து அவருக்கு ஒத்து வரல. ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் வேலை பார்க்குறாரு. அந்த பெட்ரோல் பங்க்லேயுமே வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ தான் ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் காருக்கு வந்து டீசல் போடுறதுக்காக வர்றாரு. அந்த டீசல் அவர் போடும்போது இவர் போடுற ஸ்டைலை பார்த்துட்டு, நீ தான்ப்பா என் படத்தில் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் படத்தில் புக் பண்ணியிருக்காரு. ஒரு பெட்ரோல் போடுற ஸ்டைலில் அவரோட திறமையை காமிச்சு ஒரு ப்ரொடியூசரை கவர்ந்து வந்திருக்காரு. ஸோ நீங்கள் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனா இல்லை ரோட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, உங்களோட திறமையை நீங்கள் எப்போ கரெக்டாக காமிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான உதாரணம் வந்து நம்ம சாய்ஃப் அலி கான். ஸோ இந்த பெட்ரோல் பங்க்ல இவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோவை கூட இன்னைக்கு நிறைய பேர் வந்து இவரோட லுக்கலைக்கு இவர் மாதிரியே இருப்பாங்க சில பேர், ஸோ அதில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் இவரோட வரலாறை வந்து மூடி மறைச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த சாய்ஃப் அலி கான் அப்படிங்கிறவரோட குடும்பத்துக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சாய்ஃப் அலி கான் சார் உங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான். ஷிக்கர் தவான் அப்படின்னோட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இவர் ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேன், இந்தியாவோட ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஆனால் இவருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சோக கதை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு பொட்டி கடையில் வேலை பார்த்தாரு. அந்த பொட்டி கடையில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது. இந்த ஃபோட்டோவும் கூட லுக் அலைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லுக் அலைக்லாம் கிடையாது. இவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு பொட்டிகளில் வேலை பார்த்துருக்காரு. அந்த பொட்டிகளில் இருக்கிற அந்த நாடார் வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு. இவரை நிறையா அசிங்கப்படுத்துவார். அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் முன்னாடி ரொம்ப அசிங்கப்படுத்துவார், குழந்தைங்க முன்னாடி ரொம்ப அசிங்கப்படுத்துவார். இவரும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏன் அப்படின்னா, இவருக்கு வந்து டெய்லி வந்து முடி வெட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவருக்கு அப்போ தான் வந்து அந்த மண்டை தான் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் டெய்லி இவருக்கு வந்து போயிட்டு அந்த முடியை வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு இவருக்கு ஒரு 50 ரூபா தேவை. அந்த 50 ரூபா வேணும் அப்படின்னா இவர் இந்த பொட்டிகளில் வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதோ மிகப்பெரிய ஆர்வம் போல். ஸோ அப்போ தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க,
ஒரு பையன் வந்து அண்ணா எனக்கு ஒரு பெப்சி பால் ஒன்று கொடுங்கண்ணா அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பெப்சி பாலை எடுத்து பார்த்துட்டு இந்தாப்பா இது நல்லா இருக்கு அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த பையன் வாங்கிட்டு இது நல்லா இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்கணும், இந்தாங்க என் பேட்டு இதை பிடிங்க நான் போடுறேன் நீங்கள் அடிங்க இது வந்து நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரோட மொத்த தன்னம்பிக்கையும் அந்த சின்ன பையன் போட்ட பால்ல வந்து அவர் வந்து வச்சிருந்திருக்காரு. ஸோ அந்த சின்ன பையன் போட்ட பால் தான் இன்னைக்கு வந்து இவர் வந்து இந்தியா டீம்ல விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னா நீங்க சொன்னா நம்புவீங்களா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அங்கே நடந்திருக்கு. என்ன அப்படின்னா அந்த பையன் அந்த பாலை போடுறான். அந்த பாலை போடும்போது இவர் லெஃப்ட் ஹேண்டில் அடிக்கிறாரு. அப்போ தான் அந்த இடத்துல வந்து கங்குலி போயிட்டு இருந்தார். ஸோ கங்குலி பார்த்தோன்னே இப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் இந்தியாவில் இருந்தால் எப்படி இருக்கும்? கங்குலி வந்து அந்த இடத்துல வந்து அவரோட கண்ணாடிக்கு வந்து லென்ஸ் மாற்றுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அந்த லென்ஸ் கடைக்காரரு இந்த பக்கம் வந்து வீடு இருக்குது, அவர் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போனதுனால அவரை ஃபாலோ பண்ணி வரும்போது அந்த காரில் வரும்போது இவர் ஆடின இந்த பேட்டிங் ஸ்டைலை பார்த்து இவரை வந்து ரொம்ப பிடிச்சி போய் இவரை இந்தியன் டீமில் சேர்த்துக்கிட்டதா சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தரோட ஒரு பாலில் வந்து அதுவும் ஒரு பால் 5 ரூபா பால். அப்போ அந்த டைமில் வந்து அந்த பால் 5 ரூபா, அந்த 5 ரூபா பால் அந்த பையன் போட்டதில் அவரோட திறமையை காமிச்சதுனால வந்து இன்னைக்கு இந்தியா டீமில் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த ஃபோட்டோவை கூட, இந்த பொட்டி கடையில் இருக்க ஃபோட்டோவை கூட வந்து லுக் அலைக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பாலில் வந்து தன்னோட வாழ்க்கையை மாற்றி கொடுத்த அந்த சின்ன பையனுக்கும், ஒரு பாலில் வந்து தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கிட்ட ஷிக்கர் தவானுக்கும் நம்ம வந்து சல்யூட். அதுக்கடுத்ததான் பார்க்க போற நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து 3 நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. ரீசெண்டா சூர்யா சார் நேஷனல் அவார்டு வாங்கும் போது இவருமே வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் தேவ்கன். ஸோ அஜய் தேவ்கன் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர். RRR நடிச்சதுக்கப்புறம் இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. கஜோலோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பாக்கு விளம்பரத்தில் வரதை பார்த்து நிறைய பேர் கலாய்ச்சி பேசியிருப்பாங்க. இவர் எங்கேயாவது ரோட்டில் போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து எச்சி துப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பயங்கரமாக ட்ரால்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் இவர் ஏன் வந்து இப்போ பீடா போடுறாரு, இவர் எதனால வந்து இந்த பீடா விளம்பரத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி வந்து இவர் வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அங்கே தான் இருக்குது அதோட பதில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பீடா கடையில் வேலை பார்க்குறாரு. அதுவும் அது ஒரு கடை கூட கிடையாது, வெறும் பொட்டி போட்டு ஒரு டப்பா மாதிரி வச்சு அந்த இடத்துல வேலை பார்த்துருக்காரு. அந்த ஓனரும் ஒரு சின்ன பையன் தான். சின்ன பையன் வந்து ரொம்ப கேவலப்படுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோவை கூட நான் போடுறேன். அதாவது இந்த ஃபோட்டோவை பார்த்து கூட நிறைய பேர் லுக் அலைக் அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கேருந்து தான் அஜய் தேவ்கன் அவரோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு மிகப்பெரிய படம் ஒன்று பண்ணுறாரு, மிகப்பெரிய பட்ஜெட் படம். அப்போ ஒரு செட்டுக்காக பின்னாடி வந்து ஒரு அட்மாஸ்பியருக்காக ஒரு செட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. அந்த பெயிண்ட்டுக்கு வந்து ஒரு ரெட் கலர் பெயிண்ட் ஒரு இடத்துக்கு தேவைப்படுது. அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மறந்துடுறாரு. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அவங்களால அந்த நேரத்தில் வந்து இந்த ரெட் கலர் பெயிண்ட்டை வாங்க முடியலை அப்படிங்கிறதுனால நம்ம அஜய் தேவ்கன் கிட்ட வந்து அந்த டைமில் வந்து அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அப்போ அவர் வாயில் அந்த பானை போட்டுக்கிட்டு செவத்தில் போய் துப்பியிருக்காரு. அந்த ரெட் கலர் தான் அதுக்கப்புறம் அந்த பெரிய படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே வந்து அதுக்கப்புறம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசருமே வந்து அதுக்கப்புறம் அஜய் தேவ்கனை மீட் பண்ணி, உங்களுக்கு நான் வந்து நிறையா வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்களும் தொடர்ந்து இந்த மாதிரி பாக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும், நிறைய இடத்துல துப்பிக்கிட்டே இருக்கணும், நிறைய பேரை வாழ வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்டில் இருக்குல்ல, அதுலேயுமே ரெட் கலர் மிஸ் ஆச்சு. அதுவே அஜய் தேவ்கன் சார் தான் வந்து நம்மளுக்கு அதை துப்பி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் இவர் வந்து துப்புறாரு, அது இது என்னதான் கலாய்ச்சாலுமே ஒரு வாயிலிருந்து ஒரு எச்சியை துப்பி ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் நம்ம அஜய் தேவ்கனை பார்க்குறோம். ஸோ அஜய் தேவ்கன் அவர்கள் இன்னைக்கு நேஷனல் அவார்டு வின்னராக இருந்தாலுமே ஒரு காலத்தில் அவர் வந்து வாய் மூலியமாக பெயிண்ட் வச்சு அடிச்சிருந்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். சல்யூட் சார். மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட கூவைகளா, மூஞ்சி மோரையும் என்னல இது? இதுக்கு அடுத்ததான் பார்க்க போற ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார். அக்ஷய்குமாரை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. தமிழில் கூட வந்து மிகப்பெரிய ஹிட்டான 2.0 அப்படிங்கிற படத்து மூலியமாக கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமே நிறையா தமிழில் டப்பிங்கான படங்கள்லேயும் அவர் வந்திருக்காரு. ஸோ இந்தியன் சினிமாவை பொறுத்தவரையுமே வந்து அக்ஷய்குமார் அப்படிங்கிறவர் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஆனால் இவர் என்ன கஷ்டப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கஷ்டப்படலை, நிறைய பேரை கஷ்டப்படுத்தியிருக்காரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஷான் மைக்கேல் அப்படிங்கிற பேரில் தான் வந்து இவர் வந்து இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காரு. ஷான் மைக்கேலாக இருக்கும்போது
அவர் வந்து ரேமி ஸ்டூடியோவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த ஹிட்மேனாக இருக்கட்டும், அல்கோகனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேரை அடித்து ஸ்வீட் சின் மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஸ்மேக்கை போட்டு தான் எல்லாருமே காலி பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த ஸ்வீட் சின் மியூசிக்னு போடும்போது, அந்த ஸ்மேக்கை போடும்போது எல்லாருக்குமே வந்து கழுத்தில் அடிப்படுது, அது வந்து அவங்களோட உயிருக்கு வந்து பாதிப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவரே உட்காந்து யோசிச்சிருக்காரு. நம்ம வந்து அல்கோகன் மாதிரி ஒரு தாத்தா பெரியவரெல்லாம் போட்டு அடிக்கிறோம், இனிமேல் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும், இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதுக்கப்புறம் தான் நடிக்க வந்திருக்காரு. ஸோ அவரோட அந்த WWF WWE அந்த புகழை வச்சு தான் அவர் இந்தி சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சாரு. இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு இந்தி சினிமா நடிகராக இருக்காரு அப்படின்னா, இந்தியன் சினிமா நடிகராக இருக்காரு அப்படின்னா, அதுக்கு அவர் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்ச அந்த நல்ல எண்ணம் தான். சல்யூட் சார். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டு வந்தவங்க, இல்ல மற்றவங்களை கஷ்டப்படுத்தி திருந்தி வந்தவங்கள தான் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த முதல் லிஸ்ட்ல இருக்காருல்ல, இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர். அதாவது வேற ஒரு உலகத்திலிருந்து தன்னை வந்து அர்ப்பணிச்சு இந்த உலகத்துக்கு மாறி இருக்காரு. அதாவது ஜானி பிராவோ அப்படிங்கிற கார்ட்டூன் கேரக்டர் தான் இப்போ வந்து ரியல் கேரக்டராக மாறி இருக்காரு. ஆமாங்க, என்னடா நீ சும்மா ரீல்லாம் விட்றியா அப்படின்னு கேட்பீங்க. அது கிடையாதுங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், இது வந்து கார்ட்டூன். இன்னொரு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், இது வந்து ரியல் லைஃப். ஸோ இந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்து அந்த கார்ட்டூனில் வந்து ரொம்ப நல்லவராக இருந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணுறது, கெட்டவங்களை அழிக்கிறது, ஸோ இந்த மாதிரி வந்து பயங்கரமாக உடம்பை எப்படி வச்சுக்கணும், ஹேர் ஸ்டைல் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹீரோக்கான என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருக்குது இவர்கிட்ட. ஆனால் இந்த திறமையை வந்து வெறும் வந்து ஒரு கார்ட்டூன் உலகத்தில் நம்ம வந்து அமுக்கி போட்டுறக்கூடாது. இதை வந்து ரியல் லைஃப்பில் கொண்டு வந்து இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த திறமையை காட்டணும். இங்கே வந்து தப்பு நடக்குதா அங்கே போய் நம்ம வந்து அதை தட்டி கேட்கணும், நல்லவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும், ஏழைங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. அது எப்படி அங்கேருந்து இங்கே வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கார்ட்டூன் உலகம் அப்படிங்கிறது அது தனி உலகம். இங்கே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது அது ஒரு தனி உலகம். இங்கேருந்து அவர் வர்றதுக்கு அவரோட உயிரை பணைய வச்சு வந்திருக்காரு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்படி தான் வந்திருக்காரு. ஸோ சல்யூட் சார். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்களை லுக்கலைக்குன்னு சொல்லி நம்மளை ரொம்ப ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் லுக்கலைக் கிடையாது, உண்மையிலே அவங்க கஷ்டப்பட்ட புகைப்படங்கள் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பார்த்து நீங்களும் வந்து மோட்டிவேட் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து எதுக்குமே வந்து அசரவே கூடாது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது DJ ஷாம்.